வாசிப்போம். ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். ஐஸ்வர்யவானாகி. ஆமென். ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி விருத்தி அடைந்தான். இந்த ஐஸ்வர்யனாய் ஆனான் அப்படின்றது வந்து வெறும் பணம் வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. அடுத்தடுத்த வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா இவங்க ஆர்கியூ பண்றாங்க. இவனுடைய என்னது சொல்ல ஊற்றலாம் மண்ணை போட்டு என்ன செய்றாங்க, மூடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்க, மண்ணை போட்டு மூடுறாங்க. உங்களுடைய நற்பெயரை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய வளர்ச்சியை மண்ணை போட்டு மூடணும்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இவங்க பேர் என்ன, மண்ணை போட்டு போடுற குரூப். இவங்க மண்மூடி குரூப்பு, மன்மோகன் மாதிரி மண்மூடி குரூப்பு. இவங்க வேலை என்னன்னா, திருச்சியில் நீங்கள் ஊழிய ஆரம்பிக்கிறீங்களா, அங்கே வந்து உள்ளே புகுந்து அப்படியே மண்ணை போடுவாங்க. இங்கேருந்து லாரியில் மண்ணை ஏற்றிட்டு போய் அப்படியே போடுவாங்க. அடுத்து நீ மெட்ராஸா, அங்கே வந்து மண்ணை போடு. இவன் வந்து ஆஸ்திரேலியாவா, இப்போ கொஞ்சம் லெவல் அவங்களும் வளர்ந்துருக்காங்க போல. மண்மூடி குரூப் இவங்க வந்து இப்படி மண்ணை போட்டவொடனே இந்த ஈசாக்கு என்ன செய்கிறான், சரி போ அப்படின்ட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறான். அடுத்த ஒரு ஊற்று தோன்றுறான். அங்கே வந்து திரும்ப அந்த மண்மூடி குரூப் வருது. இப்படி வந்து ஒரு சீசனில் இவங்களுக்கு மண்ணு தீர்ந்து போச்சு. எப்படி மூடுறதுன்னு தெரில. அதனால் வந்து என்ன ஆகி போச்சு, பேசாமல் மண்ணை போட்டு மூடுறதை விட்டுட்டு அதை நம்ம கைப்பற்ற பார்ப்போம் அப்படின்ற முயற்சி எடுக்கிறாங்க. ரெண்டாவது என்ன செய்கிறாங்க, ஈசாக்கு விடாமல் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கான். மன்னிச்சிட்டு போங்கடான்னு அடுத்த இடத்துக்கு போகிறான். அடுத்த இடத்துல போனோன்னு அங்கேயும் ஊற்று. அவன் கையை வச்சா ஈசாக்குன்ற ராசாக்கு கையை வச்சோம்னா, ராஜா கையை வச்சா அது ஒரு ராங்காக போனதே இல்லை. ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா அவர் முடிவில் எதிரிகள். அப்போ இவன் மண்ணை போட்டு மூடுறதுக்கு நம்ம ஏகப்பட்ட மண் செலவாகுது, மண் வேறு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம சோந்தரிப்போம், கைப்பற்றி கொள்வோம், அதாவது அபகரித்து கொள்வோம் என்று சொல்லி அடுத்த இடங்களில் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்பம் விட்டுட்டு போகிறான். மண்ணு போட்டு முன்னாடி அப்பம் விடுறான். அடுத்து வாக்குவாதம் பண்ணுறான். சரி போப்பா வச்சுக்காப்பான்றான். அடுத்து போய் இன்னொரு ஊற்ற தோன்றான். ஏசேக்குன்றாங்க, சித்தனான்றாங்க, அம்புட்டையும் தூக்கிட்டாங்க. சித்தனா அத்தனா அம்புட்டையும் வந்து அள்ளிட்டாங்க. ஆனால் விட்டுக்கிட்டே இருக்கிறான், வச்சுக்கன்ட்டு. அதுதான் ரியல் ரிச் மேன். அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு பணக்காரன் பணம் வச்சுருக்கிறவன் கிடையாது. இந்த எதிரிகள் எல்லாம் கையில் பணம் வச்சுருந்தாங்க, ஆனால் நல்ல மனசு இல்லை. வந்து இவனை நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவன் வந்து போங்கடா வச்சுக்கடான்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அங்கே தான் உண்மையான பணக்காரன் இருக்கிறான். அவனுக்கு தெரியுது இவன் பொய் சொல்கிறான், இவன் ஏமாத்துறான், இவன் இப்படிலாம் பண்ணுறான். சரி போ. ஒரு நல்ல தலைவன் என்பவன் தெரியாததெல்லாம் தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிறது கிடையாதான். தெரிஞ்சதை கூட தெரியாத மாதிரி காட்டிக்கிறான் பாருங்க. அவன் தான் உண்மையான தலைவனா. பல வருஷங்களுக்கு முன்பாக நான் அதை படித்தேன். மனசில் ஆணி எடுத்தே போல் பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு தான் உன்னை நான் முடிவு எடுத்தேன், இனிமேல் தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கவங்க தலைவன் மாதிரி சொல்லுவேன். ஒரு சிலர் இருக்கிறாங்க, சில மோஸ்ட்லி வந்து நானும் எக்ஸிக்யூட்டிவ்னால சொல்கிறேன், ஒன்றுமே தெரியாட்டினா கூட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. தொடர்ந்து அவங்க கூட ஒரு 4 நாள் சர்வே பண்ணிங்கன்னா திரும்ப பழசையே பேசிட்டு போய் இவ்வளோ தானா, அப்படி வந்து வெறும் இன்ட்ரோ மட்டும் படிச்சுட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது வந்து அது ஒரு ஏமாற்று வேலை. இதுதான் வந்து உலகத்தில் வந்து தலைவனாகணும்னு நினைக்கிறவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவான். அப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டுறான்னா உலகத்தில் தலைவனாகிறதற்கு தகுதியை நோக்கி ஓடுகிறான்னு அர்த்தம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தலைவன்னா எல்லாம் தெரிந்தும் தெரியாதே போல உட்காந்துருக்கான் பாருங்க. அவன் தான் ஒரு ரியல் லீடர் இன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அதுதான் வந்து ஒரு பெரிய ரகசியம். ஏமாறுவது போல் நடிப்பது, ஏமாறுவதல்ல, ஏமாறுவது போலே நடிப்பது. சொல்லுகிறதை அவன் சொல்கிற வந்து நம்பிட்டாரியான்னு அவர் போவாப்புல, நான் நம்பின மாதிரி இவர் நடிச்சிருக்காரு, நம்ம ஏமாறவில்லை, நான் ஏமாற்றப்பட்டோம். இது எல்லாம் வந்து இந்த ஒரு ரிச்னஸோட வெளிப்பாடு. அப்படி இல்லை சார், சரிங்க சார், சரி ஓகே, அப்படியா, ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து பணக்காரன் ஆகிட்டு வரீங்கன்னு அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, பணம் என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது. ஈசாக்கு ஐஸ்வர்யவானான் வார்த்தைக்கு பின்பாக இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. அவன் எதிரிகளை அவன் மன்னித்தான். எதிரிகளை போங்கடான். அதான் நான் தொடக்கத்தில் தான் பேசிகிட்டே வரேன். நான் சத்துருக்களை மன்னித்தான், சத்துருக்களுக்கு விட்டு கொடுத்தான். போன்னு இல்லை சார், உங்களை தொட்டிருக்கான் சார், உங்கள் பதவிக்கு, உங்களுடைய ஊழியத்துக்கு, உங்களுடைய தகுதிக்கு நீங்கள் அவனை வாயத்தந்து ஒரே ஒரு சாபக்கேடு சொன்னீங்கன்னா அவன் சந்ததியை சபிக்கப்படும் சொல்கிறீங்களா சார், விடுறா அப்படின்னு சொன்னான் பாருங்க. அந்த ஒரு செகண்ட்ல தான் மடங்கானா தேவனுடைய மனதில் அவன் இடம் பிடிக்கிறான். பைபிளில் ஆதியாமிலேருந்து மல்கியா வரைக்கும் 1008 நீதிமான்கள் இருந்திருக்கிறாங்க.
அதாவது பழைய ஏற்பாட்டு கோடுபடி நீதிமான்கள் இருந்திருக்கிறாங்க, 1008 பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறாங்க. யோசேப்பு மாதிரி ஒரு பரிசுத்தவான் நீங்கள் பார்க்கணுமா? ஆபிரகாம் இருந்திருக்கிறான், ஈசாக்கு இருந்திருக்கிறான், எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய குமாரன் சொல்லவே இல்லை, தாவீதின் குமாரன் அப்படின்னாரு பாருங்க. என்னுடைய கேள்வி, இயேசு கிறிஸ்து எதற்காக தாவீதின் குமாரன் தன்னை சொல்லிக்கணும்? அதை விட சிறப்பானவன் பரிசுத்தமான யோசேப்பு. இவர் பரிசுத்த குமாரன். இவர் என்ன சொல்லியிருக்கலாம்? யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்பட்டிருக்கலாமே. இல்லை வேற யாரோட பேரை சொல்லி அவர்கள் குமாரன், ஏன் தாவீதின் குமாரன் என்று பெயர் பெற்றார்? மேசியானா சன் ஆஃப் டேவிட்னு அர்த்தம். ஏன் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் என்றால், தாவீது தன்னுடைய முழு வாழ்நாட்களிலும் தனக்கு தீமை செய்த ஒருவனை கூட தண்டிக்கவில்லை. அவர்களை தண்டிப்பதற்கான சகல அதிகாரமுடைய ராஜாவாய் இருந்தபோது கூட அவன் அவர்களை மன்னித்தான். தன் தளபதிகளை அவன் மன்னித்தான், தன்னுடைய மகனை அவன் மன்னித்தான், தன்னுடைய தலைவனை அவன் மன்னித்தான், தனக்கு எதிராக கிரியை செய்தலை மன்னித்தான், தன்னை தூஷித்தவனை மன்னித்தான். அந்த மன்னிப்புன்ற அந்த சுபாவம் இயேசு கிறிஸ்து இருதயத்தை கவர்ந்துருச்சு. பிதா கேட்கிறார், யாரோட குமாரனை அழைக்கப்பட விரும்புறீ? இவன் தான் என்ன மாதிரியே இருக்கிறான், அதனால் இவனுக்கு பிள்ளைன்னு நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அதனால் நான் தாவீதின் குமாரன் அழைக்கப்படுறேன். இல்லை, அவர்கிட்ட ஏகப்பட்ட டிமெரிட் இருக்குது சார், ஏகப்பட்ட மார்க்கு வந்து பிளாக் மார்க் இருக்குது சார், அவருக்கா பிள்ளைன்னு சொல்ல போகிறீங்க? எத்தனை பிளாக் மார்க் கட்டியா? மன்னிப்புன்ற ஒரே ஒரு பிரைட் மார்க் இருக்குது பாரு, அந்த மார்க் போதும், நான் ஒரு பிள்ளை ஆகிக்கிறேன். கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமென், பிரைஸ் காட். உங்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். மிகப்பெரிய சம்பாதிக்க மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? மன்னிப்பு. என்னத்தை சம்பாதித்தாலும் என்ன சொல்றாரு? ஞானத்தை சம்பாதித்துக் கொள்றாரு. பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், எதை கத்துக்கிட்டீங்களோ இல்லையோ மன்னிப்பை கத்துக்காங்க. மன்னிக்காதவர்கள் தங்கள் வாழ்க்கையில நரகத்தை அனுபவிக்கிறார்கள். நரகத்தை அனுபவிக்கிறார், இன்னும் அனுபவிப்பார்கள். தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, தங்கள் குடும்பத்துக்கு, சந்ததிக்கும் நரகத்தை அவர்கள் விதைக்கிறார்கள். ஆனால் தேவனும் அப்படி அல்ல. இங்க பாருங்க, உண்மையான ஐஸ்வர்யவான்கள் அப்படி அல்ல. யோசேப்பு நல்லவன் தான், ஆனா தன் சகோதரர்களை போட்டு பார்த்தான், 4 தடவை அலைய விட்டான். அது ஒரு சாடிசம். மன்னிக்க முடியல, அந்த வெறியில 4 தடவை அலைய விடுறான். நல்லவன் தான், ஆனால் மன்னிக்க தெரில. ஆனால் தாவீது கெட்டவன் தான், ஆனால் மன்னிச்சான். உடனே கர்த்தர் சொன்னான், நான் உன் பிள்ளையா இருக்க விரும்புகிறேன்னு. அதனால தான் பேசினேன், நான் நியாயத்தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும்னு. அதை ஏற்றுக்கொள்ள நிறையா பரிசேயர்களுக்கு மனதில்லை. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள், ஐஸ்வர்யத்தில் வளர்களாக இருப்பீர்கள். இப்படி விட்டு கொடுத்து இவன் போக போக என்ன நடந்துச்சான்? அவன் வர விருத்தி அடைந்தான் இருக்கு. வர விட்டு கொடுத்தான், அப்படிதான் ஹிஸ்டரி சொல்லுது. ஆனால் வர பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். கடைசியில் இவனை ஏமாத்தி கூட இருந்தவங்க எல்லாம் திரும்ப இவன்கிட்ட நீ எங்களோட பணக்காரன் ஆயிட்ட அப்படின்றாங்க. சார், கணக்குப்படி ஏமாத்தின தான் பணக்காரன் ஆகணும், ஆனால் ஏமாத்தான் பணக்காரன் ஆயிட்டான். கையை தட்டி ஹல்லேலூயா. ஐயோ, நான் ஏமாந்துட்டேன் அப்பெல்லாம் சொல்லாதீங்க. நான் பல நேரம் நினைப்பேன், ஒருவனை தவறு செய்து அவனை தண்டித்து அதனால் அவன் தண்டனை பெறும்போது நம்ம மனசு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை நம்ம அப்படியே அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அவனை மன்னிச்சு விட்டுட்டோம்னா அந்த அந்த பிரச்சனையினால் வந்த துக்கம் கொஞ்சம்தான். அவனால் நமக்கு துக்கத்தை நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் நம்மளால் அவனுக்கு துக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்றைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது தெரியும். பைக்கில் போகும்போது ஏதாச்சும் காரில் இடிச்சிட்டிங்க, இது தட்டிட்டா கூட நீங்கள் அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட நீங்கள் காரில் போய் ஒருத்தனை தட்டிட்டீங்கன்னு வச்சாங்களேன், அந்த வலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவைலாம் ஒரு அம்மா ஏகப்பட்ட பஞ்சாயத்தை கூட்டினோன்னா ஒரு நாள் வாயை திறந்து வாழ்க்கையில் நீ இல்லாமல் போயிடுவ அப்படின்ட்டேன். சொன்ன 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் டோட்டலாக என் ஹஸ்பண்டு கோமா ஸ்டேஜுக்கு போய், என் பிள்ளை கோமா ஸ்டேஜுக்கு போய், ஒரே பைக்கில் 2 பேர் போய் ஒரே மாதிரி அடிபட்டு 2 பேரும் இறக்குற 6 மாதம் கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. பல நினைவுகளை மறந்தவர்களாக தான் 6 மாதம் கழிச்சு. அதை பார்த்தபோது என் வாழ்க்கையில் அன்னைக்கு முடிவெடுத்த என் வாழ்க்கையில் எவ்வளோ நான் சபிக்கக்கூடாதுறாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் வல்லமையை பாருங்க, ஊழியக்காரன் வார்த்தையின் வல்லமையை பாருங்க. அதை பார்த்த போது அந்த பையன், அவனுக்கு உன்னே தெரியும், அவனுக்கு நான் அவன் எனக்கு அவன் ஃபேனு. அவன் சிந்தனையில் என்னை மறுபடியும் ஞாபகத்தை கொண்டு என்னை கூப்பிடும்போது, அண்ணே அப்படின்னு கூப்பிடும்போது நான் உடஞ்சிட்டேன், நொறுங்கிட்டேன். அந்த ஒன்று நல்ல பையனி இங்கே பிறந்துட்டியடான்ற மாதிரியும் யோசிச்சேன் நான். அம்மா செஞ்ச தப்பில் டோட்டல் ஃபேமிலி நொறுங்கி போச்சு. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை,
ஊழியத்துக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை. அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் நீ வாழ்க்கையில் எவனையும் நம்ம சபிக்கக்கூடாது. நான் ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம சபிச்சா நடந்துரும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மதுரையில் எவன் சொன்னால் நடக்குதோ இல்லையோ, ஜஸ்டின்னு சொன்னால் நடந்துரும் அப்படின்னு எனக்குள்ள என் எக்ஸ்பீரியன்ஸில் ஆழமாக சப்கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ் கர்த்தர் பதிச்சிட்டார். அவன் வார்த்தையை குறித்து நான் மிகுந்த பயமுள்ளவனாக இருக்கிறேன். அதை செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அந்த முடிவெடுத்த பிறகு தப்பிச்சு ஏற்பட்ட பேர் இருக்கு நான். ஆனால் இது எல்லாத்துக்கும் பிறகு நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்கிறோம். மேலே 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 அவன் 50 வருஷம் சம்பாதிச்சான். ஓடி 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 உழைச்சி சம்பாதிச்சதை கர்த்தர் நம்மளை 5 மாதத்தில் 5 வருஷத்தில் தூக்கி மேலே உட்கார வச்சிட்டாரு. அவன் நம்ம நினச்சே பார்த்துருக்கா இந்த இடத்துக்குலாம் வருவான். அதை விட இன்னும் மேலான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு சொல்வார். அப்போ முடிவெடுத்தோம். நம்ம மேலே இருந்தவன் கீழே இருக்கணும். அவனை கீழே இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மேலவே இருக்கட்டும். நம்ம அதை விட மேலே போய்ட்டு அவன் கீழே வந்து மாதிரி தான். இல்லையா சொல்லுங்கள். அவ்வளோதான் சார். அவன் பெரிய கார் வச்சுருக்கான்னா அவனை கூப்பிட்டு சின்ன காரில் இறக்கி விட்டு நம்ம கார் பெரிய காரில் போகிறோன்னு சொல்லக்கூடாது. அவன் பெரிய காரில் போகட்டும். நம்ம அதை விட பெரிய கார் இடத்துக்கு நீங்கள் போகணும். ஒரு அரசியல்வாதி சொன்னாராம், அசிஸ்டண்ட் பார்த்து, தம்பி நம்ம இங்கேருந்து நேராக ஏர்போர்ட் போகிறோம். ஏர்போர்ட்லேருந்து அந்த நாட்டுக்கு போகிறோம். அந்த நாட்டுக்கு போன பிறகு அங்கேருந்து காரை எடுத்து நம்ம குறிப்பிட்ட ஆளை பார்க்க போகிறோன்னா அசிஸ்டன்ட் சொன்னான்னா பர்சனல் செக்ரட்டரி, சரிங்க சார் அப்போ உங்கள் கூட நானும் வந்துடும். ஏன் கூட நீ வர முடியாது. இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு நீ சின்ன காரில் வர. சரிங்க நான் பெரிய காரில் வரேன் அப்படின்னானா. சரிங்க சரிங்கன்ட்டானா. ஏர்போர்ட்டுக்கு போன உடனே சரிங்க நம்ம 2 ஃப்ளைட்டில் போகிறோம். ஒரே ஃப்ளைட் தானே. இல்லை நீ எக்கனாமிக் கிளாஸில் வர, நான் விஐபியில் வரேன். டக்குன்னு பார்த்தானே. சரிங்க அப்படின்னு. அங்கே இறங்கின உடனே 2 பேரும் காரில் போகிறோம். சரிங்க நான் சின்ன கார் தானே அப்படின்னானா. இல்லை நீ பெரிய காரு. ஐயா அப்படின்னானா. நீ பெரிய காரு, நான் அதை விட பெரிய காரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் பெரிய கார் நீ சின்ன கார். அப்படி நம்ம எதிரிகளை டீல் பண்ணவே கூடாது. நீ பெரிய காரு எல்லாம் சொல்லுங்க. எதிரியை பார்த்து சொல்லு, நீ பெரிய காரு, நான் அதை விட பெரிய காரு. அப்படி ஆசீர்வதிங்க. நீ நல்லா இருப்ப, நான் உன்னோட நல்லா இருப்பேன். ஏன் தெரியுமா, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னேன் பாரு, அதனால உன்னோட நல்லா இருப்பேன். ஸோ பழைய ஏற்பாடு எதிரிகளை அழித்து நீங்கள் வாழ்வது. புதிய ஏற்பாடு எதிரிகளை வாழ வைப்பதனால் நீங்கள் வாழ்வது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ ஐஸ்வர்யம் ஈசாக்கு எப்படி வருது? அவன் விட்டு கொடுக்க அவன் மேலே என்ன செய்யுது, அந்த கேமில் அந்த நம்பர் செல் விழுந்து பாருங்க, 0 அப்படி விழுந்துக்கிட்டே வருது. டக்குனு அள்ளி தட்டிக்கிட்டே இருக்காரு கர்த்தர். வச்சுக்கன்னு பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, அவன் கை வைக்கிறதெல்லாம் செழிக்குது. ஐஸ்வர்யத்தின் ரகசியம் இன்றைக்கு உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். மன்னிப்பு, விட்டு கொடுப்பது. இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பணக்காரனாக்கிட்டே இருக்கும். திட்டமிடுகிறவர்கள் தோற்று போவார்கள், அல்லது ஜெயிக்கலாம். பல ஆயிரங்களை ஜெயிக்கலாம், சில லட்சங்களை ஜெயிக்கலாம். ஏமாற்று லட்சங்களை ஜெயிக்கும் போது ஏமாந்தவர்கள் கோடிகளை ஜெயிக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ எது முக்கியம்? பணம் அல்ல, குணம். இந்த குணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வாழ்க்கையை நோக்கி போகும்போது பணம் என்பது இந்த குணத்துக்கு பின்னாடி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும், பின்னாடியே ஓடி வரும். அதுதான் தாவீது சொல்றேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்றான். ஸோ ஈசாக்குடைய ஐஸ்வர்யத்தில் ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால் அவன் விட்டு கொடுத்தான். இவன் இதை எங்கு கற்றுக்கொண்டான்? தன் தகப்பனாய் ஆபிரகாம் இடத்தில் கற்றுக்கொண்டான். ஆபிரகாமும் வேதம் சொல்லுது அவன் செல்வ சீமானாக இருந்தான். நல்லா கவனிங்க. அவனோடு கூட லோத்து இருந்தான், அவங்க அண்ணன் பையன். சித்தப்பான் கூட இருந்துக்கிட்டு இருந்தான். சித்தப்பான்ற கொஞ்சம் நீங்கள் கூட இருந்தவன் என்ன செஞ்சுட்டான், திடீர்னு ஒரு நாள் எனக்கு பிரித்து கொடுத்துருங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டான். சித்தப்பா கொஞ்சம் நேரத்தில் செத்தப்பா ஆகிட்டார். என்னடா உன்னை கூட்டிகிட்டு இந்த இவ்வளோ பெரிய கத்தியை வைக்கிறடா கழுத்துறன்னு. இல்லை சார் நம்ம சேர்ந்து இருக்க முடியாது, நீ அசிஸ்டண்டானப்பா இல்லை அதெல்லாம் கிடையாது, எனக்கு பிரித்து கொடுத்துரு நான் போகிறேன்றான். அப்போ ஆபிரகாம் பக்கம் இருக்கிறான் ஏகப்பட்ட பேர், அவனோட வேலையாட்கள். இங்கிட்டு லோத்து இருக்கிறான், லோத்து பக்கம் வேலையாட்கள் இருக்கிறான். இப்போ பிரிச்சுக்குவோம், நம்ம 2 பேருடைய இதுவும் ஒரே இடத்துல தாங்க முடியாத அளவு ஆசீர்வாதம் ஆகி போச்சு அப்படின்னு. ஆனால் அந்த லோத்து மறந்துட்டான், ஆபிரகாம் கூட வந்தனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோன்ற மறந்துட்டான். கைத்தறிங்க ஒரு ஆமென் 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 ஆமென். பல நேரங்களில் அந்த டிவைன் கனெக்ஷனை இங்கே இணைகிறதுனால தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு தெரியாமல் அங்கனுக்குள்ளே ஒரு படத்தை ஓட்டுறதுக்கு முயற்சி எடுக்கும்போது அவர்கள் பணத்தை எடுத்து, அதாவது குடத்தில் தண்ணி எடுத்து நீரூற்ற விட்டுறாங்க. ரொம்ப அழகான வார்த்தை, அழகான வார்த்தை. குடமாக தண்ணி எடுத்துடலாம். உங்கள் சத்துருக்கள் உங்களை ஏமாற்றும் போது
வந்து அண்டாண்டவா தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் உன்னை மறந்துடுங்க, உங்கள்கிட்ட ஒரு குடம் தண்ணி கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறீர்கள் என்று மறந்து விடாதிருங்கள். இந்த நீரூற்று ஓடையாக மாறி, அது வந்து வாய்க்காலாய் மாறி, கால்வாயாய் மாறி, ஆறாக மாறி, நதியாக மாறும். அதுதான் வந்து ஊற்றோடைய தன்மை. அப்போ அவர்கள் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் ஊற்றோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிதான் லோத்துவும் ஆபிரகாம் இருந்தாங்க. ஆபிரகாம் ஒரு ஊத்து. லோத்து அந்த ஊத்தோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாப்புல. ஒரு சீசனில் லோத்து என்ன சொல்லிட்டாப்புல, இல்லை சார் என்னை விட்டுருங்க சார், நான் தனியாக போகிறேன்ற லெவலில் ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக பிரியும் போது, வாசிப்போம் அந்த அதிகாரத்தை, 13:2 வாசிங்க. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையும் உடைய சீமானா இருந்தான். அவன் சீமானா இருந்தான். நல்லா நீ கவனிக்கணும். பணம் வச்சிருக்கிற எவனும் வந்து ஆமானா இல்லை, சீமானா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நீ பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் இருந்தால் ஆமான் ஆயிடுவேன், நீ ஆமான் ஆயிடுவேன். இல்லை, ஆமான் ஆக மாட்டோம், சீமானா தான் இருப்போம். எதுக்கு பணத்தை பார்த்து பயப்படுறீங்க? ஆபிரகாம் பணம் வச்சிருந்த பணத்தில் ஒரு பணம் கூட பிதாவோடு அவன் உறவாடுவதற்கு தடையாக இல்லை. பணம் வந்தோடனே கடவுளை மறக்கிறான்னு நீங்க சொல்றீங்களே, அவன் வந்து எப்படி யாருன்னா பணம் இல்லாட்டினாலும் மறக்கிறவன். ஆனா பணம் வந்த பிறகு அவரை மறக்காதவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்னைக்குமே கடவுளுக்கு உகந்தவன் தான். பணம் வந்தாலும் மறக்க மாட்டான், வராட்டிலும் மறக்க மாட்டான். அது வந்து மூச்சு உரை சார். பணம் வந்துச்சு மூச்சு உரை நிப்பாட்டிட்டே நீங்க சொல்ல முடியுமா? பணம் வந்தாலும் மூச்சு விட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்படித்தான் பணம் கோடி கணக்கில் வந்தாலும் கடவுளோடு உறவு கொள்ளுகிறவர்கள், உறவாடுகிறவர்கள் ஒரு நாளும் அதை விடுகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்திலே வழி நடக்கிறவர்கள். அப்படித்தான் ஆபிரகாம் இருந்தான். அப்போ லோத்துடைய மேய்ப்பர்கள், அவனுடைய வேலையாட்கள், இவங்களுடைய வேலையாட்கள் கூட என்ன செய்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்கிறான், சரிப்பா நீ சமாதானமாக இரு, எதுக்கு வந்து இன்டெரக்டாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்க, நீ வந்து என்ன செஞ்சுக்க, நீ புறப்பட்டு போனா போகலாம், நீ வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அப்படின்றான். வாசிங்க 8ஆம் வசனம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆமேன். அவன் தான் பணக்காரன், கை தட்டுங்க அவருக்கு. ஆமேன். ஆர்கியூமெண்ட் பண்றவன் வந்து 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 பணக்காரன் கிடையாது. வாக்குவாதம் வேண்டாம்ப்பா, விட்டுருப்பா அப்படின்ற இடத்துக்கு வராம பாருங்க. ஜஸ்டின் கேட்ட கேள்வியிலே விடுப்பா, ஆளை விடுப்பா, நான் கேள்வியே கேட்கல, திரும்ப திரும்ப என்னென்ன எழுத்துக்கிட்டு இருக்கேன். வாக்குவாதத்துக்கு வா, வாக்குவாதத்துக்கு வான்னா, இல்லை நான் வரல, விட்டுரு என்ன. ஏனென்றால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிடம் ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். சில சேனல் தொடங்குறதே மற்றவன் வம்புக்கு இருக்குன்னே சேனல் தொடங்குறது. ஏதோ சேனலில் மற்ற விஷயங்கள் இருக்குது, அதில் இடையில 1-2ன்னா பரவாயில்ல, அங்கே பேசுகிறதே அம்புட்டும் வந்து அடுத்தால பற்றியாம்னா வந்து அதுக்கு நம்ம போகவே கூடாது. அது வந்து மார்க்கெட்டு, சந்தை கடை, அங்கே போய் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்முடைய தகுதியை இழந்து விடக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, இங்கே வந்து என்ன சொன்னால், வாக்குவாதம் வேண்டாம். ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் நான். வாக்குவாதம் வேண்டாம். எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க பணக்காரங்க. ஏதோ கையில் 4 காசு வச்சிருக்கனால அவன் பணக்காரன் கிடையாது சார். அவன் கேரக்டரில் பணக்காரனாக இருக்கணும், அதான் முக்கியம். அந்த கேரக்டர் அவனை எப்படி இன்னும் பணக்காரனாக்குச்சு அப்படின்னு தான் பேசுகிறேன். ஐஸ்வர்யத்தின் ரகசியம் உள்ளேருந்து வெளியே வருது, அதான். வாக்குவாதம் வேண்டாம். வாசிங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பாத்தீங்களா, ஆபிரகாம் தான் சூஸ் பண்ணியிருக்கணும். சூஸ் பண்ணிட்டு லோத்துக்கு மீதியை கொடுக்கணும். ஆனால் லோத்து என்ன சொல்றாப்புல, நம்ம ஒரு பஜ்ஜி 4 பஜ்ஜி வச்சா கூட ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல பஜ்ஜியா தூக்குறான்னு யோசிக்கிறோம். எவ்வளோ ஒரு கொடுமையான மனநிலை இருக்கு பாருங்க. ஆனால் ஆபிரகாம் சொத்தையை பிரிக்கும் போது பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கடா அப்படின்னா, அவன் மனசில் கடவுள் மேலே, தன்னுடைய தகப்பன் மீது, பிதாவாகிய தேவன் மீது எவ்வளவு விசுவாசமுடையவனாக இருந்திருப்பான். தம்பி, உனக்கு லெஃப்டில் போனால் தான் ஆசீர்வாதம், ரைட்டில் போனால் ஆசை. எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு எந்த திசையில் போனாலும் ஆசீர்வாதம். அதனால் நீ லெஃப்ட்டு வச்சுக்க, இல்லை ரைட்டில் வச்சுக்க, சென்டரில் வச்சுக்காதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். எதை வேணாலும் நீ எடுத்துக்கடான்ட்டான். உடனே லோத்து என்ன சொல்லியிருக்கணும், நல்ல பையன், சித்தப்பா நீங்கள் தான் வந்து நான் தெருவில் தெரிஞ்சு என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த எல்லாமே கொண்டு வந்தீங்க, நீங்கள் எடுத்துட்டு மீதியை தாங்க சித்தப்பா அப்படின்னு பேசியிருக்கணும். அவன் என்ன சொல்லிட்டான், நல்லதாக போச்சுடா அப்படின்ட்டு பெருசு இப்படி சொல்லிடுச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறான். 2 பக்கமும் பார்த்தா ஏதேன் மாதிரி ஒரு இடம் தெரியுது. என்னென்னா சோதம் குமரா. உண்மைக்கு அது பயங்கர ஒரு ரிச்சான ஒரு கண்ட்ரியாக இப்போ இருந்துச்சு, ஒரு சிட்டியாக இருந்துச்சு. சூஸ் பண்ணுறா ஏதேன் இதை அப்படின்ட்டான், சோதம்ட்டான். நீங்கள் இந்த ஸ்டைலில் தான் அட்டாச் ஆகணும், ரொம்ப முக்கியம்.
இந்த ஸ்டைலை தான் நீங்கள் விட்டுறவே கூடாது. ஸ்டைல் வந்து உங்களுக்கு வேட்டி மாதிரி, ஐஸ்வர்யம் துண்டு மாதிரி. துண்டு போனால் போயிட்டு போகுது, வேட்டியை விட்டுறவே கூடாது. இதுதான் நீங்கள் வாழ வேண்டிய ஸ்டைல். இந்த துண்டுக்காக நீங்கள் வேஷ்டி என்ன செஞ்சிடக்கூடாது, விடக்கூடாது. வாழ வேண்டிய வாழ்க்கை கொள்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற முடிவு, இவைகளில் ஒரு நாளும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவன் உருவாக்குற ஐஸ்வர்யவான்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஐஸ்வர்யம்னா பணத்தை பற்றி பேசுகிறேன் நினைக்காதீங்க, அது கேரக்டர். கேரக்டர் ஷம்துனமானது அங்கரா பரா உள்ளே இருக்கணும், வெளியில் இருக்கிற கிடையாது. வெளியில் ஜீன்ஸ் சட்டை போட்டு ஷர்ட் போட்டிருக்காரு, வந்து சட்டையை பட்டன் போட்டிருக்கேன், வந்து வெள்ளைன்னு வந்த ஆட்கள்லாம் பார்த்துருக்குறேன் நான். அது புரிஞ்சுக்காங்க. பஸ்ஸில் வந்து நாங்களாம் ஏறுவோம், அப்படியே அவங்களாம் சர்ச்சு முடிஞ்சு ஏறுவாங்க. ஏறினோன்னு ஒரு தடவை தெரியாமல் அவர் காலை மீச்சிட்ட கூட்டத்தில் திரும்பினவர், அவ்வளோ சர்ச்சில் அந்நிய பாஷை பேசினவர் அந்நியர் பாஷையில் பேசிட்டார். எனக்கு யாரும் அது செந்தமில்ல பேசிட்டு இருக்காங்க. சீரியஸா சார்? நான் வந்து ஹாஸ்ய உணர்வுக்காக கொஞ்சம் கூட கூட்டி பேசலை, நகைச்சுவை உணர்வுக்காக கூட்டி பேச நடந்தது. அந்நியர் பாஷையில் பேசிட்டார். அரண்டு பார்த்தா எங்கே இருந்துடா வருதுன்னா வெள்ளை சட்டைக்குள்ளே இருந்து வருது. அன்னைக்கு முடிவு எடுத்தேன், ஆஹா வெளிப்புறத்தில் வெள்ளையை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன், நீங்களாம் அட்வான்ஸ் லெவல் மைண்ட் செட் உடையவங்களாம் வந்துருங்க. சும்மா வெளியில் இருக்கிற வெள்ளை அடிக்கப்பட்டதெல்லாம் பார்த்து, அதில் நல்லவர்கள் இருக்கிறாள், ஏராளமாக நல்லவர்கள் இல்லைன்னு நான் சொல்லலை. அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல, இவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல. அதனால் அவுட்லுக்கை பார்த்து முடிவு எடுத்தானா அவன் வந்து குழந்தை கிறிஸ்தவன். நீங்கள் அது கிடையாது. அதை உங்களுக்குள்ளே பதிக்கணும்னே பல நேரம் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன். சீரியஸாக அது உங்களுக்குள்ளே வரணும். எந்த மனுஷனுக்குள்ளும் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாருங்கிற மனநிலை உங்களுக்குள் பதிக்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் வழிநடத்தலும்படி பல காரியங்கள் நான் செய்வேன். அதில் ஒன்று என்னுடைய ட்ரெஸ் கோடு. என் அன்புக்குரியவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஐஸ்வர்யம் என்பது ஏதோ கையில் பணம் வச்சிருக்கிறது இல்லை. அவன் சொல்கிறான் வந்து நீ எடுத்துக்காப்பான், எடுத்துகிட்டு போயிட்டான், பெஸ்ட்டை தூக்கிட்டான். இருக்கிற பேரிக்காவெல்லாம் வந்து நல்ல பேரிக்காவை எடுத்துகிட்டு வந்து வந்து ஒரு மாதிரி அழுகின பேரிக்காலாம் விட்டு போனால் அப்படி இருக்கும். அப்போ ஐஸ்வர்யம் என்பது விட்டு கொடுப்பது. விட்டு கொடுப்பது. இந்த வசனத்தை வச்சு யாரும் உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணி விட்டு கொடுன்னா நீங்கள் விட்டு கொடுக்கணும்னு சொல்லலை. இந்த வசனம் உங்கள் எதிரிகளுக்கு பேசப்படுற வசனம் இல்லை. நாளைக்கு இந்த வசனத்தை கோட் பண்ணி யாராச்சும் ஒரு ஆள் அண்ணன் சொன்னார்ல விட்டு கொடு, இந்த பஜ்ஜி என்ன கொடுன்னா சப்புன்னு கொடுத்துருவேன், போ எங்களுக்கு கொடுக்க தெரியும். இது நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம். நீங்களும் அந்த முடிவு எடுக்கணும். இன்னொருத்தவங்க கழுத்தில் கத்தி வச்சு இந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லலை. அப்பொழுது நீங்கள் விட்டு கொடுக்குறவங்களா இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் ஓகே, காட் இஸ் குட், நீ எந்த லெவலில் விட்டு கொடுப்ப நல்லது. இப்போ இந்த இடத்துல என்ன நான் சொல்ல வர்றேன்னா வந்து நீ இடதுபுறம் போனாலும் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்னாரு. உடனே அவன் சூஸ் பண்ணிட்டு போயிட்டான். இதோட படம் முடியல. அதுதான் கைத்தட்டுங்க உதவுது. ஆமென். பல நேரங்களிலே நான் ஒரு சிறிய ஒரு பிரிவு வந்து நம்ம வந்து நம்மளை விட வந்து புத்திசாலித்தனமாக யோசித்த மாதிரி சில காரியங்களை செஞ்சுட்டாங்களடா அப்படின்னு நீ வருத்தப்படும் போது படம் அதோட முடியலை. படம் அதோட முடியலை. தேவன் அதோட திரையை விழ வைக்கலை. அதற்கு பிறகு தொடங்குகிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா வந்து அவன் பெஸ்ட்டை பிரிச்சுட்டு போயிட்டான். ஆபிரகாமோ கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து யோர்தானுக்கு அருகே உள்ள சமபூமியின் பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு எதிராய் கூடாரம் போட்டான். அது ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது என்று 10ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்போ 14ஆம் வசனம் வாசிப்போம். இன்டர்வலுக்கு அப்புறம் மறுபடியும் கதை கண்டினியூவா தொடங்குது. வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து விட்டான். பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆமென், உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். ஆமென். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. Hallelujah, 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 hallelujah. லோத்து ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தான், அதை மட்டும் எடுத்துக்கிட்டான். அதுவும் அவனுக்கு வந்து நிலையா நிக்கல, அது அழிவா மாறிடுச்சு. ஆனால் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, அவனுக்கு ஒரு திசைடா, உனக்கு 8 திசை. 8 திசை. உங்களுக்கு ஒரு டிசைன் வச்சிருப்பார் தேவன். இந்த திசையில தான் நீங்க மூவ் ஆகணும்னு ஒரு ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் தேவ சித்தம்.
என்னன்னா ஒரு திசை வச்சிருப்பாரு, அந்த திசையில தான் நீங்க போகணும், அந்த திசையில தான் நீங்க செஞ்சா காரியம் வாய்க்கும்ன்றது தான் உங்களுக்கு வச்சிருக்க டிசைன். நீங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது உங்கள் எதிராளிகள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணி உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அபகரிக்கும் போது நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால் அங்க இருந்து உங்க டிசைன் மாறும். எப்படி மாறும்னா, இது வரைக்கும் இந்த ஆங்கிள் இந்த திசையில தொட்டாதான் வாய்க்கும்னு சொன்னார் பார்த்தீங்களா, நீங்க விட்டு கொடுத்த பிறகு அது எப்படி மாறும்னா அந்த ஆசை நீ எந்த திசையில தொட்டாலும் உனக்கு காரியம் வாய்க்கும்டா அப்படின்னு மாற்றிடுவோம்.